பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்னைக்கும் கர்த்தர் நம்மை சந்திக்கும்படிக்காக கொடுத்த பெரிய ஸ்லாக்கியத்துக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஒரு வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்துதல் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆமென். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிற வார்த்தை என்னன்னா, நம்ம ஆண்டவரோடு கூட இருந்த அந்த ஆதி நிலைமைக்கு நாம் திரும்பும்படிக்காக கர்த்தர் என்ன பண்றாரு? விரும்புகிறார். ஆதியில கொண்டிருந்த அன்பு, ஆதியில கொண்டிருந்த ஐக்கியம், ஆதியில கொண்டிருந்த அந்த பெரிய ஒரு பாக்கியத்துக்கு நேராக நாம திரும்ப செல்லும்படிக்காக, நாம் கட்டப்படும்படிக்காக கர்த்தர் என்ன பண்றாரு? நம்மளை இந்த நாளில உந்தி தள்ளுகிறார். கர்த்தருடைய சத்தத்துக்காக காத்திருக்கிற, கர்த்தருடைய நாளுக்காக காத்திருக்கிற ஒவ்வொருத்தரும் பாக்கியவான்கள் என்று நாம வேதத்துல வாசிக்கிறோம். ஸோ இன்னைக்கும் தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாளுக்காக காத்திருக்கிற நம் பாக்கியவான்கள். அப்போ என்ன அப்படின்னா, நம்ம ஆதியில கொண்டிருந்த அன்பு, ஆதி காலத்துல எப்படி நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய முன்னோரான ஆதாம் ஏவாள் தேவனோடு கூட இணைந்து வாழ்ந்த ஒரு ஐக்கியத்துல அவங்க என்ன பண்ணாங்க, இருந்தாங்க. தேவனோடு கூட முகமுகமாய் பேசுகிற ஒரு அனுபவம், கடவுளோடு கூட வாழ்கிற அனுபவம். ஸோ அப்படிப்பட்ட தருணத்துக்குள்ளாக நாம் மறுபடியும் சேர நாம் என்ன பண்ணணும்? நாம் ஆசைப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் என்ன பண்றாரு? விரும்புகிறார். அந்த ஆதியில கொண்டிருந்த அன்பு, நம் கர்த்தரோடு கூட ஆதி நிலையில ரட்சிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாம ஆண்டவரோடு கூட வைத்திருந்த அந்த ஐக்கியத்தெல்லாம் என்ன பண்ணணும்? நாம மறுபடியும் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இந்த நாளில இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரும் ஆதி நிலைமைக்கு, ஆதி அன்புக்கு திரும்பும்படிக்காக கர்த்தர் என்ன பண்றாரு? அவங்களையும் என்னையும் உந்தி தள்ளுகிறார். ஸோ இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொருத்தரும் கர்த்தருக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க? உங்களுக்குள்ள வைராக்கியம் கொண்டு அந்த ஆதி அன்புக்கு நீங்கள் திரும்பும்படிக்காக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.